இசைஞானி இளையராஜா அவருடைய இசை அப்படின்னாவே தமிழினத்தோட சுவாசம் மாதிரி. இன்னைக்கு அந்த இசையே விவாதத்துக்கும் வழக்குக்கும் மத்தியில சிக்கிருக்கு. பாடலோட உரிமை யாருக்கு, இசை யாருக்கு சொந்தம் அப்படின்ற கேள்விக்கு மத்தியில தமிழ் சினிமாவோட இசை உலகமே கொஞ்சம் குழப்பத்துல இருக்கு. இந்த வீடியோல இசைஞானி இளையராஜாவுடைய பதிப்புரிமை பிரச்சனை பத்தியும், இதுக்கான காரணம் என்ன, இந்த வழக்குல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இப்போ இதோட நிலைமை என்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். வெல்கம் டு சினிமா கழகம். முதல்ல பதிப்புரிமை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். காப்பிரைட்ஸ் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட நபரோ இல்ல ஒரு நிறுவனமோ அவங்க உருவாக்குற படைப்புக்கு சட்டப்படி பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு உரிமை மாதிரி தான். அதாவது படைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு இசையோ இல்ல சாங்கோ, நாடகமோ, கட்டுரையோ, போட்டோகிராஃபியோ இல்ல அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர், அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு பாடலை இசையமைக்கிறீங்க இல்ல ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்றீங்க அப்படின்னா அதை உங்களோட அனுமதி இல்லாம இன்னொருத்தவங்க பயன்படுத்த கூடாது. இது சட்டம் பாத்துக்கும். இதுதான் பதிப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காப்பிரைட்ஸ் எதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படைப்பாளியோட சிந்தனையையும் அவங்களோட உழைப்பையும் பாதுகாக்கதான். அதாவது எந்த ஒரு வியாபார ரீதியாவும் இத அநியாயமா பயன்படுத்த கூடாது. அதாவது ஒருத்தர் உருவாக்குன படைப்பை திருடி அவங்களோட பெயர்ல வெளியிடுறது அப்படின்றது தப்பு. ஏன் அப்படின்னா, இதுக்கான காப்பிரைட்ஸை அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. சோ காப்பிரைட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னா, ஒரிஜினல் கண்டென்ட்டை கிரியேட் பண்றவங்க. அதாவது பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த மியூசிக்கா கம்போஸ் பண்ற கம்போசருக்கும், அந்த பாட்டை பாடுற சிங்கருக்கும், அந்த பாடலோட வரியை எழுதுற பாடல் ஆசிரியர், அந்த தயாரிக்கிற தயாரிப்பாளர் அப்படின்னு இவங்க எல்லாருமே அவங்க தரப்புக்கு ஒரு காப்பிரைட்ஸை வாங்கி வச்சிருப்பாங்க. சில நேரத்துல இவங்க எல்லார்கிட்டயும் இருந்து தயாரிப்பாளர் இந்த காப்பிரைட்ஸை வாங்கி வச்சிருப்பாங்க. சோ காப்பிரைட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் உருவாக்குன படைப்பை இன்னொருத்தங்க காப்பி பண்றதுக்கோ இன்னொருத்தங்க யூஸ் பண்றதோ முடியாது. ஏன் அப்படின்னா, அதுக்கான காப்பிரைட்ஸும் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. சப்போஸ் நம்ம அந்த பாட்டை யூஸ் பண்றோம் இல்ல வேற ஏதாச்சும் லைவ் கான்சர்ட்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அவங்க கிட்ட அந்த பெர்மிஷன் நம்ம கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும். இந்த பதிப்புரிமையோட காலம் எத்தனை ஆண்டு அப்படின்னு பார்த்துட்டா, அந்த படைப்பாளி இறந்து 60 வருஷம் வரைக்கும் இந்த காப்பிரைட்ஸ் அப்படின்ற உரிமை தொடர்ந்துட்டே போகும். அந்த 60 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது பப்ளிக் டொமைன் கீழே போயிடும். அதுக்கப்புறம் இதை யாரும் யூஸ் பண்ண முடியாது. இசையை பொறுத்த வரைக்கும் எப்படி காப்பிரைட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த பாடலோட வரிகளுக்கு பாடல் ஆசிரியருக்கு அந்த உரிமை போகும். அந்த இசை கம்போசருக்கு போகும். அந்த சவுண்ட் ரெக்கார்டிங் ப்ரொடியூசருக்கு போகும். யார் யாரு எந்தெந்த ரிலீஸ் கீழே வராங்க அப்படின்றத சட்டம் நடவடிக்கை எடுக்கும். இளையராஜா அவங்களுடைய சர்ச்சை எப்ப ஆரம்பிச்சது, இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1979 அன்னைக்கிளி அப்படின்ற ஒரு படத்தின் மூலமா இசைஞானி இளையராஜா அவங்க இசைத்துறையில காலடி எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் 1970, 80, 90கள்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாடல்களையும் இசையும் நமக்காக கொடுத்திருக்காரு. அப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன நடக்கும்னா, ஒரு படத்தோட காப்பிரைட்ஸ் உரிமை ஆட்டோமேட்டிக்கா அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு போயிடும். அதாவது ஒரு ப்ரொடியூசருக்காக ஒரு பாட்டை கம்போஸ் பண்றாங்க அப்படின்னா அதோட ரைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த தயாரிப்பாளருக்கு, அதாவது படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட போயிடும். இந்த சர்ச்சை எப்போ ஆரம்பிக்குதுன்னா, 2017 இசைஞானி இளையராஜா அவங்க ஒரு பெரிய சட்ட நடவடிக்கை எடுத்தாரு. அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க SBP 50 அப்படின்ற ஒரு லைவ் மியூசிக் கான்சர்ட்டை நடத்தினாங்க. அந்த கான்சர்ட்ல இசைஞானி இளையராஜா இசையமைத்த பாடல்களை பாடிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அமைச்சாங்க. SBP அவங்களுக்கும், SBP சரண் அவங்களுக்கும், KS சித்ரா இவங்க எல்லாருக்குமே லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுச்சு. அதாவது அவர் இயக்குன பாடல்களை அவரோட அனுமதி இல்லாம இவங்க பயன்படுத்தியதா அந்த லீகல் நோட்டீஸ்ல குறிப்பிடப்பட்டுச்சு. இதுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் என்ன ரிப்ளை பண்ணிருந்தாங்க அப்படின்னா, நான் இசைஞானி இளையராஜா அவங்களுக்கு எந்த ஒரு விரோதமும் நினைச்சதே கிடையாது. ஆனா இப்போ இவர் இப்படி பண்ணது எனக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்குது அப்படின்னு தெரிவிச்சாங்க.
அதுக்கப்புறம் 2017 இருந்து 2020 வரைக்குமே எந்த ஒரு டிவி ஷோஸ்லயும் யூடியூப்ல அப்படின்னு இவரோட பாடல்களை பயன்படுத்தினா காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் காப்பிரைட்ஸோட உரிமை யாருக்கு அப்படின்னு விவாதமும் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பாடல் எடுத்துக்கிட்டா அந்த பாடல்களுக்கு பாடல் ஆசிரியரா இல்ல அந்த பாடகரா இல்ல அந்த ப்ரொடியூசரா இல்ல அந்த கம்போஸ் பண்ணவங்களா அப்படின்னு தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்தியா இசை உலகத்திலயும் வந்து ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இசைஞானி இளையராஜா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் இசையமைத்த பாடல் வந்து எனக்கு தான் சொந்தம், அதோட உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவர் தரப்புல இருந்து இந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டுச்சு. சோ தயாரிப்பாளர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இத வந்து நாங்க பணம் கொடுத்து நாங்க வாங்கியிருக்கோம், அதனால காப்பிரைட்ஸ் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. சோ இந்த வழக்குல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இசைஞானி இளையராஜா அவங்க வந்து அவர் பாடின அவர் இசையமைத்த சில பாடல்கள் வந்து காப்பிரைட்ஸ் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு உரிமையும் வந்து வாங்குறாரு. அதாவது நான் இசையமைத்த பாடலுக்கு வந்து எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, அதை யாராச்சும் பயன்படுத்தணும் அப்படின்னா என்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் வந்து லைவ் கான்சர்ட்ல நல்ல ஒரு இம்பாக்டாவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இது மூலியமா நிறைய மியூசிக்கல் கான்சர்ட் வந்து கேன்சலும் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இசை வெளியீட்டார்களான சோனி மியூசிக், லஹாரியா அப்படின்ற போன்ற நிறுவனங்களும் வந்து இதனால பாதிக்கவும் பட்டாங்க. 2020 இருந்து 2023 வரைக்கும் ஒரு சுமூக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த நேரத்துல நடந்த நிறைய பிரச்சனையால நிறைய இசை கலைஞரும் நிறைய இசை ரசிகர்கள் மட்டும் இல்லாம சட்டவியலாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய விவாதங்களை வந்து வச்சுட்டு வந்தாங்க. அப்போ இத பத்தின ஒரு சுமூக பேச்சுவார்த்தையை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா எஸ்பிபி அவங்களோட மறைவுக்கு அப்புறம் இசைஞானி இளையராஜா அவங்களும் வந்து இத பத்தின ஓப்பனான விஷயத்த வந்து எதுவும் பேசவும் இல்லை. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு லைவ் கான்சர்ட்ல இந்த மாதிரி பாடல்களை பாடணும் அப்படின்னு தேவைப்பட்டப்போ அப்ப போடப்பட்ட புதிய ரூல்ஸை யூஸ் பண்ணி அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் பாடல்களும் பாட ஆரம்பிச்சாங்க. இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா, தனுஷ், அஜித் போன்ற நடிகர்கள் அவங்களோட படத்துல வந்து இசைஞானி இளையராஜா அவங்களோட பாடல பயன்படுத்தியது மட்டும் இல்லாம அந்த பாட்டை வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இசைஞானி இளையராஜா அவங்க வந்து கோர்ட்ல வந்து வழக்கும் தொடுத்தாங்க. அதுக்கான இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இசைஞானி இளையராஜா அவங்க வந்து நிறைய பேர் மேல இந்த மாதிரி வழக்குகள்ல கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்போ சமீபத்துல வனிதா அவங்களோட நடிப்புல வெளியான மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்துல இசைஞானி இளையராஜா அவங்க இசையமைத்த பாடலை பயன்படுத்தியது மட்டும் இல்லாம அந்த பாட்டை மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தோட தயாரிப்பு நிறுவனத்து மேல இளையராஜா அவங்க வந்து ஒரு புகாரை வந்து கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் இசையமைத்த பாடலை வந்து என்னோட அனுமதி இல்லாம பயன்படுத்திருக்காங்க, அந்த பாடலை வந்து அந்த படத்துல இருந்து உடனே நீக்கணும், அது மட்டும் இல்லாம அந்த படத்துல என்னோட புகைப்படத்தையும் என்னோட நேமையும் யூஸ் பண்ணிருக்காங்க, அதையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பதிலளித்த வனிதா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாடலை வந்து பணம் கொடுத்துதான் வாங்கியிருந்தேன், அதனால என்னால அதை எடுக்க முடியாது, அவருக்கு நன்றி சொல்ற விதமா தான் நான் வந்து அவரோட புகைப்படத்தையும் அவரோட நேமையும் நான் போட்டேன், ஆனா அந்த மரியாதையா அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் அதையும் நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன தீர்ப்பு வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.